ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. அதாவது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு, ஓகேங்களா, குலதெய்வ வழிபாடு இது சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் போவீங்க. இது மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு வைப்பு தொகைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஃபண்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறது. அப்புறம் குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து என்னென்ன படிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இப்படி இது சம்மந்தமான விஷயங்களில் வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. குழந்தைகள் தான் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லா விஷயத்தையும் எல்லாமே பார்த்துக்குவீங்க, ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள், சின்ன விஷயங்கள் எல்லாமே வரும். பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் இதெல்லாமே இருந்தால் கூட வந்து அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எதாவது ஐடியா பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்பீங்க. இல்லை அப்படின்னா பூர்வீக வீடு வந்து சரியில்லாமல் கொஞ்சம் நாட்களாக இருக்குது, அந்த மாதிரி சரி பண்ணுறதுக்கான வேலைகள் என்ன பார்க்கலாம், தாராளமாக வந்து அந்த வேலைகள் எல்லாமே பார்ப்பீங்க. இந்த டயத்தில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது மிக மிக சிறப்பு. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் தாராளமாக உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராகு சுக்கிரன் சேர்க்கை. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒருத்தவங்க வந்து மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவீங்க. மனசில் சின்ன சின்ன குறைகள் யாருக்கு தான் இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நடக்கலையே, அப்போ 100க்கு 100 விஷயத்தில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்தவங்களால் நடந்துக்க முடியாது. அதேமாரி வந்து அவங்க நினைக்கிற மாதிரி வந்து நம்மளாலே நடந்துக்க முடியாது இல்லையா. இந்த டயத்தில் வந்து கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக எல்லாமே நடந்துக்குவாங்க. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டியே வந்து ஒரு வேலை இருந்தால் கூட சரி தான், வேற ஒரு வேலைக்கு வந்து போகிறதுக்கான ட்ரை பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஏரியாவுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாமா, தாராளமாக அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். இந்த டயத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது தனியார் வேலைகள் இருந்தாலும் சரி தான், அரசு சம்பந்தமான வேலைகள் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பதவி உயர்வுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இந்த டயத்தில் நடந்துக்குவாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்துருவோமே. எதனால் அப்படின்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன பின்னடைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த டயத்தில் வந்து தொழிலை வந்து பெரிய லெவலில், அதாவது பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வந்து நான் விரிவுபடுத்த போகிறேன், பெரிய லெவலில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த முயற்சிகள்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் உழவு ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லதான். இருக்கிற தொழில், இருக்கிற வேலையை, இந்த வேலை வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கும் நல்லபடியாக தெளிவாக போகிறதுக்கும் என்னென்ன பண்ணுமோ அதில் மட்டுமே முழு கவனம் செலுத்தி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்கள். இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த நாட்களில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் பார்த்தோம்னா இல்லைங்களா, 26, 27 இந்த நாட்களில் வந்து உங்களுடைய மனசு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். உடம்பு வந்து ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தான், எடுத்த உடனே இந்த வேலைகளை பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியாக்கள் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஐடியாக்கள் கொடுக்கறது. உங்களுடைய முடிவுகள் எல்லாமே அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லா வேலைகளுமே ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணுவீங்க. அலுவலக வேலைகளாக இருந்தாலும் சரி தான், ஆஃபீஸில் போய் வந்து வேலை பார்க்குறப்போ உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து அதாவது உங்களோட வேலையை முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சவங்களுக்கு வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவீங்க. 26, 27 வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் எல்லாம் சிறப்பாக வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க. 28, 29 இந்த நாட்கள் வந்து பண வரவுக்கான நாட்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ரொம்ப அதாவது யார்ட்டையாவது வந்து பணம் வர வேண்டியது இருந்ததுன்னா இந்த நாட்களில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கையில் வந்து பணத்தை கொடுத்துட்டுவாங்க. அது மாதிரி சிறப்பான நாட்கள் இந்த நாள் 28, 29 இந்த நாளில் வந்து பண வரவுக்கான நாட்கள். தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். கடைகள் வச்சுருக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் பண வரவுகள் அதிகமாக ஆகும். பண வரவுகள் வந்து உங்களை தேடி வருங்க.
இதுவரைக்கும் வந்து வாடிக்கையாளர்களுடைய வரவுகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தவங்க கூட சரி தான் 28, 29 இந்த நாட்கள் வந்து பண வரவு அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய வரவு அதிகமாக இருந்தாலே பண வரவு தானே. அது மட்டும் இல்லைங்க, வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க, வந்தவங்க பார்த்துட்டு ரொம்ப பேர் போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி இந்த நாட்களில் நடக்காது. 28, 29 எவ்வளோ வாடிக்கையாளர்கள் வராங்களோ அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப பிஸ்னஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்போது வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் வந்து 28, 29 இந்த நாட்கள் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. 30, 31, 1 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எழுத்து சம்பந்தமான வேலைகள், ஓகேங்களா? ஒரு பத்திரம் எழுதுறது அப்படின்னா வந்து ஒருத்தவங்களுக்கு லெட்டர் எழுதுறதுலாம் இப்போ இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில கணக்கு வழக்குகள் இது எல்லாமே பார்க்குறது, இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஐடி ஃபைல் பண்ணுறவங்க, இதுமாரி பண்ணுறவங்கலாம் வந்து ரொம்ப கவனமாக இருந்தவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருந்துக்கோங்க. அதேமாரி இருந்தீங்கன்னா மிக மிக மிகவும் சிறப்பு. இந்த நாட்களில் வந்து வேலைகள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த நாட்களில். 30, 31, 1 இந்த நாட்களில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் வச்சுக்கோங்களேன். புதிய முயற்சிகள் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி புதிய முயற்சிகள் பண்ணிங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.